தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். வெல்லும் யுக்திகள் என்ற தலைப்பில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்திலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது எப்படி என்றும், பிசாசிடம் நாம் ஜெயிப்பதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் யுக்திகள் என்ன என்பதை குறித்தும் நாம் பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே பிசாசு சோதித்தபடியினால் அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய திட்டங்களை சுமந்து செல்லுகின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்திலாவது உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறவனாக பிசாசானவன் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உள்ள தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவதற்கு சாத்தான் பயன்படுத்தும் தந்திரங்கள் என்னவென்றால், மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஏதேன் தோட்டத்தில் இருந்து இந்நாள் வரைக்கும் இதே காரியங்களை தான் சாத்தான் தன்னுடைய தந்திரங்களாக பயன்படுத்தி வருகின்றான். இவற்றின் மூலமாக எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று அவன் தொடர் முயற்சி செய்கிறவனாக இருக்கின்றான். இதனால் குடும்பத்திலே அன்பு அற்று போக செய்வது, வியாதியை கொடுப்பது, பொருளாதார நெருக்கடியை கொடுப்பது, நம்பிக்கையற்ற சூழலை உருவாக்குவது, மன அமைதியை இழக்கச் செய்வது, கோபத்தையும் எரிச்சலையும் கொடுப்பது, விரக்தி அடைய வைப்பது, நேரத்தை கொள்ளையடிப்பது, விசுவாசத்தை தளரச் செய்வது, சந்தேகத்தை எழச் செய்வது, மொத்தத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மேல் நோக்கிய பயணத்தையும் செய்ய விடாமல் தடுப்பதும் தடை செய்வதுமே சாத்தானுடைய தொடர் முயற்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த பிசாசை நாம் எதிர்த்து நிற்கும்படியான பலன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனம் நமக்கு மிகவும் அழகாக சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் நாம் பிசாசை எதிர்க்க முடியும். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து அப்படியே கீழ்ப்படிந்ததினால் அவர் சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி அவர் பாதாளத்தை வென்றவராக இருக்கின்றார். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த பிசாசை நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் யுக்திகள் என்னவென்றால், முதலாவது தேவனோடு நெருக்கமான உறவில் அனுதினமும் வளர வேண்டும். இரண்டாவது, வேத வசனமாகிய ஆயுதத்தை அனுதினமும் நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அதிகாலையிலே அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்து நம்மையும் நம்முடைய அனைத்து சொந்த பந்தங்களையும் நட்புகளையும் ஊழியர்களையும் தேசத்தையும் தேவனுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்க நாம் வேண்டும். நான்காவது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட்டு ஒரு போர் வீரராய், பராக்கிரமசாலியாய், ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ஐந்தாவது, கர்த்தரை துதிக்கின்ற துதியும் நன்றி நிறைந்த இருதயமும் எப்பொழுதும் நமக்கு வேண்டும். இவற்றிற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பிசாசுக்கு நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் தொடர் செயலாகவும் அன்றாட பழக்கமாகவும் மாறிவிடும் பொழுதுதான்
நாம் பிசாசுக்கு இடம் கொடாமல் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இவற்றை நாம் செய்ய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென்.